Everybody set your feet on the floor. ஹாய் ஃபிலிம் மேக்கர்ஸ், கனவு பற்றை அப்படிங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் திரைப்பட உலகத்தில் உங்களுக்கும் ஓர் இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கட்டாயமாக உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. லெட்ஸ் ரோல். நேற்று நம்ம பார்த்த குறும்படத்துக்கு ஓட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அந்த குறும்படத்துடைய ரீகேப் இப்போ உங்களுக்காக வருது. இதோ வந்து 45 மினிட்ஸ் ஆகுது சிவா. நீ நடக்கிறத நான் பார்க்கவா கூப்பிட்ட? லேட் ஆகுது சிவா, நான் கிளம்புறேன். 45 மினிட்ஸ் உன்னால் வெயிட் பண்ண முடியல. 2.5 வருஷம் திவ்யா உயிரோடு செத்துட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கூட யோசிக்காம பீட் மீ ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு போனேன். பழசை பற்றி பேசாது சிவா. பழசு காதல் பழசாயிடுச்சுல. எனக்கு ஒன்று புரியல, என்ன பண்ணாடி நீங்களாம் கூட இருப்பீங்க? கிட்டார் தூக்கிட்டு சுற்றி சுற்றி பாட்டு பாடணுமா? இல்லை அசிங்கமா லவ் யூ லவ்னு கொஞ்சணுமா? இதான் லவ் நீ நினச்சினா அது இல்லை. நேற்று பார்த்த ஷார்ட் ஃபிலிம் பயங்கர ரொமான்டிக்காக இருந்துச்சு. சில பேருக்கு ரொமான்டிக் பிடிக்காது, ஆக்ஷன் தான் பிடிக்கும். அப்போது உங்களுக்கான ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு ரொம்ப தயாராக இருக்குது. அதாவது பயங்கர ஆக்ஷன் படம் யுக்தி அப்படிங்கிற படம். பாருங்கள், ரோல் டேப். என் பேர் சத்யா. இந்த ஊருக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இந்த ஊரில் யாரையுமே எனக்கு சரியாக தெரியாது. எவன் புதுசாக வந்தாலும் அவன் நம்ம கைக்கு தான் வந்தாகணும். இந்த ஊர் எனக்கு புதுசுனாலும் இங்கே தான் சின்னதாக கூலி வேலை செஞ்சு பொழைச்சிட்ருக்கேன். அண்ணா மேட்ரு வந்திருக்கு. ம், ஏய் குருவனை காத்துட்டு இருப்பார், வாடா. டேய் செட்டி போலடா, இருடா வரேன். வேணாண்டா, தேவையில்லாமல் இதில் குறுக்கிடாத. சின்ன பசங்க சீனை போட்டுக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாமல் இடத்துல கால் வைக்கிற. அந்த சின்ன பசங்களை வச்சு என்னடா செய்ய முடியும்? இதை செய்ய முடியும்டா. என்னண்ணா நம்மகிட்டயே? அவனை கண்டிப்பா போடணா. யாரா அவன்? சப்ப பையன். ஒரு நாள் மாட்டுவான். ஒரு நாள் நான் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையில் தான் நானே வாழ்ந்துட்டுருக்கேன். சின்ன பசங்கிட்ட தான் எல்லா வேலையும் வாங்க முடியும். ஊரில் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுறான் பாரு,
அவனை புடி. ஏய் வா. எங்க வேலை பார்க்குற? இங்கே தானே பக்கத்தில் பில்டிங்கில் கல் எடுத்து போடுற வேலை பார்க்குறேன். ஒரு வேலைக்கு செய்றியா? கூலி ஜாஸ்தியாக தரேன். சரிண்ணா சரிண்ணா. இவன் தான் நான் சொன்ன ஆளு. வணக்கம் சொல்லு. வணக்கண்ணா. வேலைக்கு கூட்டிகிட்டு போ. பையன் எப்படின்னு பார்த்து சொல்லு. பார்க்கறதுக்கு மொக்கையா இருக்கான், ஊருக்கார பையன் மாதிரி வேற இருக்கான். இவனை போய் ஊர்ல இருந்து வரவன் கையில காசு இல்லாம வயிற்றுல பசியோட வருவான். என்ன சொன்னாலும் செய்வான். என்னடா? ஒன்றும் இல்லைண்ணா, என்ன சொல்லு. பயமாக இருக்குண்ணா. எச்சி வா. இவன் தான் ஆளா? அப்படிதான் நினைக்கிறேன். தப்பா இப்பா போட்டுற போகிறோம். அவன்தான். எங்கடா அவன்? சின்ன பசங்களாம் வேலைக்கு சொன்னா இப்படிதான். ஏய் வாடா. கோயில் தோப்பு அசோக்கு அவனையும் போட்டாங்க. இப்படியே போச்சு, அடுத்தது நாம தான். வேலைக்கு மாட்டானா? செம்மையாக பயப்படுறான். போ. சாப்பிட்டியா? இல்லைண்ணா. ஏய், சாப்பாடு கொண்டு வா. எங்க வேலை பார்க்குற? இங்கே தானே பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் செங்கல் எடுத்து போடுற வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்குமா? கிடைக்கும்ண்ணா. அது போதுமா உனக்கு? இல்லைண்ணா. பின்ன பெரிய ஆள் ஆகணும்ண்ணா. பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும்ண்ணா. உழைச்சா பெரிய ஆளா இல்லாமா? முக்கியமான விஷயம், சரக்கு வந்திருக்குண்ணா. அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லு, உழைச்சா பெரிய ஆளா இல்லாமா? அப்படி நேர்மையா உழைக்கணும்னு வெய்யே, மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு தான் குடும்பம் நடத்தணும். இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாரும் உழைச்சா பெரிய ஆள் ஆனானுங்க? இல்லடா. மற்றவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்காத, உனக்கு என்ன வேணும்னு யோசி. பெரிய ஆளா வருவ. நிறைய காசு சம்பாதிக்கணும்ண்ணா. ஒரு வேலை சொல்றேன், செய்வியா?
ஆ கிரீன்வே ரயில்வே ஸ்டேஷன் ரோட் போ. அங்கே ஒருத்தன் வந்து உன் பக்கத்தில் நிற்பான். அவனுக்கு எப்படின்னு என்ன தெரியும்? கேள்வி கேட்கக்கூடாது. போய் நில்லு. அவன் கொடுக்கறத வாங்க. அங்க நிக்காத, நடந்து வந்துகிட்டே இரு. இவ்வளவுதான் வேலையே. பணத்தை முதல்ல அவனுக்கு கொடு. எவனும் நம்மளை நம்பி வேலை தர மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு முடிக்கிறாங்க. சரியில்லை. யாருண்ணா இவரு? வேணாம் குரு, வேணாம். தேவையில்லாம வழியில் குறுக்கிடுற. வேணாம் குரு. அண்ணன் ரொம்ப சூடா வந்திருக்காரு, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கடா. இதான் கடைசி. இனி இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். பார்த்துக்கோ. உன் வழியில் நான் குறுக்க வரேனா? பின்ன என்ன? இனி என் வழியில் வந்தா அவ்வளோதான். சொன்னா கேட்க மாட்டான், தூக்கிடு. கன்ஃபார்ம்ண்ணா. 10 மணிக்கு குரு மார்க்கெட் ரோட்டில் கோயம்பேடு ரவியை பார்த்துட்டு 11 மணிக்கு நம்ம ஏரியா வழியாக தானே வருவான். முடிச்சிடலாண்ணா. நானே இறங்குறேன்டா. நான் குரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், கேட்டியாடா? போடுறான. அண்ணா யாருன்னு தெரியுதாண்ணா? இவன் மூர்த்தியோட கையாச்சே. இப்போ நம்ம கூட சேரணும்னு சொல்கிறாண்ணா. நான் வேணாண்ணா, தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ வேணாண்ணா சொல்லணா. உனக்கு வேணும்னா சேர்த்துக்கூடா. சின்ன பசங்களை பிடி, அவங்கக்கிட்ட தான் வேலை வாங்க முடியும். ஊர்லேருந்து வரவன் கையில் காசு இல்லாமல் வயிற்றில் பசியோடு வருவான், அவனை பிடி. வாண்ணா. முகமது பசார் பாய்க்கு ஒரு பிரச்சனையா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பசங்களை கூப்பிட்டு போடா. தேவையில்லைண்ணா, பார்த்துக்கிறேன். இவன் தான் பையன். பேர் என்னடா? பாலாண்ணா. பையனை நம்ம கீழே சேர்த்துக்கோ. இவ பேர் சந்தியா. குருவுக்கு பொண்டாட்டி மாதிரி. குருவுக்கு எல்லாமே இவ தான். இவளை நான் எப்போவுமே பார்க்க மாட்டேன், எப்பயாவது தான் பார்ப்பேன். என்னங்க? என்ன பரபரப்பா ஓடிட்டே இருக்க? இல்லை, அண்ணங்கிட்ட காசு கொடுக்கணும். உனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டியா? நான் ஏன் வச்சுக்கணும்? அதே அண்ணன் இருக்காரு. இத்தனை வருஷமா குருவோட இருக்கேன். நீ தான்டா புத்திசாலி. மடமடான்னு வந்துட்ட. சூப்பர்ரா, நீ இப்படி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கே எல்லா விஷயமும் தெரியுது, அப்பயே நீ குருவை நாடி இருக்கணும். என்ன சொல்ல வரீங்க? இனிமே என் குரு இருக்கணும்னு சொல்ல வரேன். ஆமாம், நீ யோசிச்சு பாரு. நீயே அண்ணன் நிலைமைக்கு வந்துட்டா, நீயே குருவாயிட்டா.
நம்ம உசுப்பேத்தி விட்டதில் 2 பேரில் எவனா ஒருத்தன் அடிச்சிட்டு செத்துருவான். எவன் மிஞ்சிறானோ அவனை நீ போடு. அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கம் தான். இவன் அவனுங்களை முடிச்சிருவான். அப்புறம் இவன் நம்மளுக்கு குடைச்சலாக இருக்கக்கூடாது. அவனை நம்ம போடுறோம். பொம்பளை நீயே இவ்வளோ யோசிச்சா ஆம்பளடினா எவ்வளோ யோசிப்பேன். வா என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. என்னடா வேணும் சொல்டா. நீ கேட்டால் தரமாட்டேண்ணா. அண்ணா லக்ஷ்மி வேணுமா? அது இல்லைண்ணா, விடு. தேவையில்லாத பிரச்சனை வரும். எனக்கு என்னடா, எனக்கு தான் தம்பி நீ சிங்கம் மாதிரி இருக்க, அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, நான் கேட்பேன், நீ தரமாட்ட, அப்புறம் நமக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை வரும். நமக்குள்ளையா? நமக்குள்ள என்னடா பிரச்சனை கேள்டா. சரிண்ணா, எனக்கு உன்னோட இடம் வேணும். உனக்கு இருக்கிற இடம், மரியாதை, ஆதிக்கம் எனக்கு வேணும். இதான் நான் சொன்னேன், ஒத்துக்க மாட்டேன். கேட்டியா? ஏய் உதயா, ரவி, நீ அவங்கள கூப்பிடுவேன்னு தெரியும்ண்ணா, அதான் அவங்கள போட்டேன். கரெக்டா தாண்டா இருக்கு. பாம்புக்கு பால் ஊத்தினாலும் கொத்துங்கிறது. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உன்னோட இடம், உன் இடம் மட்டும் போதும். என்னண்ணா தம்பி அடிக்கிற பத்தியா? நீ தான் நான் சொன்ன, மற்றவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்காத, உனக்கு என்ன வேணும்னு யோசிங்க. இப்போ நான் யோசிக்கிறேண்ணா. எச்சி புத்திய காட்டியடா. இங்கிருந்து போ, மரியாதை எங்கிருந்து போ, துரோகி. ஏன்னா 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 உன்னோட தம்பினா நானு. எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த நீதாண்ணா. எனக்கு இது வேணும். கேட்க மாட்டேன்றியாண்ணா நீ? எவ்வளவு சொன்னேன்னு கேட்கலையா நீ? எல்லாமே சொல்லி கொடுத்த நீதாண்ணா. நீயே உன்னை அழிச்சுக்கிட்டனா? என்னண்ணா என்ன போய்? எங்க அண்ணன் தானே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவரை போடுறதுக்கு ஐடியா தெரியுங்களா? நாளை பின்ன நீ பெரிய ஆளாயிட்டு என்ன போட்டனா? நீ என்ன சாவடிக்கலாம், ஆனா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. நான் ஆல்ரெடி அவங்கள முடிச்சிட்டேன்டா. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஆஷிக். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் யுக்தின்ற ஒரு ஃபிலிம் இயக்கியிருக்கேன். என்னோடய ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபோன் எடுத்து CTV_KP_03 அப்படின்னு டைப் பண்ணி 54242ன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. குறும்படத்தை பார்த்தாச்சு. குறும்படத்தை தயாரித்த குழுவை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆவலை அவங்க காத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. கனவு பட்டறை. கேப்டன் டிவியில் வரும் கனவு பட்டறை என்ற இந்த இளம் இயக்குநர்கள் எடுக்கும் குறும்படங்கள் பல்வேறு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்காக ஆர்ட் டைரக்ஷன் ப்ளஸ் மியூசிக்கு, நடிப்பு, டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட்டாக அவார்ட்ஸ் வழங்குறாங்க. இந்த கனவு பட்டறை ப்ரோக்ராம் பெரிய வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்க்கை. கனவுகள் கண்டு கவிதை வடி, கவிதைகள் படைத்து கலை வளர், காலத்தால் அழியாத காவியங்கள் படைக்க களம் தேடி கதைகளை சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலையுலக பிரம்மாக்கள். உங்கள் கனவுலக காவியங்கள் படைக்க களம் கனவு பட்டறை. தெரிக்குது இவன் பார்வைதான், துடிக்குது இவன் பேர்வைதான், ஐம்புலனும் அடக்கியாலும் இவன் தன்பலம் தெரிந்தே நடக்கின்றான், சுயநலம் கொண்டே ஜெயிக்கின்றான், பெரித்தனம்
பணமாய் அடித்தே ஜெயிப்பான். இவனோட ஆட்டம் இருக்கும், அது ஒரு அத்தியாயம் படைக்கும். நடக்கும் போது நான் புறமும் நாடே நடுங்கிடும். சிரிக்கும் போது அந்த சிங்கம் படபடக்கும். ஒரு நாள் பலரை மோதி வென்றிடுவான். தமிழனாய் பலத்தை ஏந்தி சென்றிடுவான். யுக்தி குறும்படம் என்ன யுக்திகளாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அந்த குழுவோட சந்திச்சு பேச போகிறோம். இயக்குனர் ஆஷிக், சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். யுக்தி உருவான கதை சொல்லுங்கள். யுக்தி இந்த ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சோம். மற்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அழ வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோ மூவிங் இது அப்படிலாம் இல்லை. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபாஸ்ட் மூவிங், ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆடியன்ஸ் உட்கார வைக்க முடியுமான்னு நினச்சோம். உட்கார வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த யுக்தி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிருக்கீங்க? கண்டிப்பாக. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாருக்குமே பிடிக்கும்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட். இங்கே வந்துருக்க உங்கள் டீம்மேட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வினோத், மை கேமராமேன். சாய், ஆக்டர் இந்த ஃபிலிம். அபிஜித், பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனந்த். ரைட். வினோத், சினிமாட்டோகிராஃபர். எதனால இந்த குறும்படத்துக்கு மக்கள் வந்து ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்கலாகவே 2 பாயிண்ட்ஸ் நாங்கள் இதில் அட்டெம்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணல. எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் ட்ரைபாட் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணல. செகண்ட் பாயிண்ட் வந்து அது ஏன்னா பேசிக்கலாகவே ஹியூமன் வியூ தான் ஒளிப்பதிவே ஆக்சுவலாக. ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறது வந்து ஸ்டில்லாக இருக்காது, நார்மலாகவே ஷேக்கில் இருக்கும். ஸோ நம்ம ஷேக் கொஞ்சம் லைட்டாக ஷேக் கொடுத்தோம்னா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மூவி. ஸோ அதான் நான் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. அதில் தான் ட்ரை மக்கள் கண்களால் இந்த படத்தை எப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த இன்சிடென்ட் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதான் ட்ரை பார்த்துருக்கீங்க. சரி, அது நல்ல முயற்சி தான். ஆனால் அதுவும் வந்து ஒரு மதில் மேல் நடக்கிற மாதிரி தான். ஓவர் ஆடிட்டாலும் வந்து முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அளவாக ஆடுறதே தெரியாமல் ரசிக்கணும், அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நல்ல கஷ்டமான விஷயம். அது திட்டமிட்டு நீங்கள் வந்து செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தனியாக ஒருத்தர் வச்சு பண்ணோம் அப்படின்னு நினச்சதும் ஒரு அருமையான முயற்சி. ஆஷிக் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா, அவங்க பயன்படுத்தின யுக்திலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது CTV_KP_03 அப்படிங்கிற கோட்டை 54242க்கு SMS பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். யுக்தி ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அவங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சா உடனடியாக மொபைல் ஃபோன் எடுங்க. CTV_KP03 அப்படிங்கிற SMS-ஐ 54242க்கு உடனடியாக SMS பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு குறும்படத்தோடைய நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தகண்ணன். நேடி என்ன எங்கேயாவது கூட்டி கொண்டு போ. எங்க? பார்க்கா, பீச்சுக்கா? என்ன பார்த்தா டூரிஸ்ட் கைடு மாதிரி இருக்கா? பார்ட்டி என்ன எங்கேயாவது கூட்டி கொண்டு போ. என்னால இங்க இருக்க இயலாது. கண்ணில் வாழணுன்ற ஆசையை வச்சுட்டு இல்லைன்னு சொன்ன பத்தியா? அதான் எனக்கு